ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு பூரி வேணும்னு கேட்டாங்க. அதனால் வெஜ் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆயில் விட்டு வதக்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். அது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். காய்கறி இந்த அளவுக்கு வதங்கின உடனே அதில் இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சமாக தட்டி வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்து வதக்கிறோம். சோம்பு எங்கள் ஊரில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, இங்கே சென்னையில் சோம்புன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பவுட்ரு, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் பவுடர். இந்த மசாலாஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. தனி மிளகாத்தூள் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா கூட கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கோங்க. அதுமாதிரி நம்ம சமைக்கிற எல்லா ரெசிபிஸ்லையுமே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து விட்டோன்னா இன்னும் குழந்தைங்களுக்கு நல்லது, சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அதனால் எப்போவுமே நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு சேர்த்துடலாம்க்கா. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கெட்டியான தயிர் சேர்க்குறோம். கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கிளறி விட்டு கிரேவிக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ரெடியாகி வரட்டும். வெஜ் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக தயிரில் உள்ள அந்த க்ரீமி எல்லாம் அழகாக தெரியுது பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி. இதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான வெஜ் கிரேவி ரெடியாகி வந்துச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஈஸியான மெத்தடில் சூப்பரான ஒரு வெஜ் கிரேவி குக்கிங் ஆகிடுச்சு. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு சின்ன டிஃபனுக்கு ஏதாச்சும் ஒரு டக்குன்னு ஒரு கிரேவி ரெடி பண்ணணும்னா இதை பண்ணிக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.